ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம சேனலில் மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? தேவையான பொருள்: மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், புளி, சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூடு, தக்காளி, பச்சை மிளகாய், நல்லெண்ணெய், சோம்பு, சீரகம், வெந்தயம், கல்லுப்பு, மீன் 1 கிலோ எடுத்துக்கலாம். இப்போ மீனில் நல்லா மஞ்சத்தூள், கல்லுப்பு போட்டு நல்லா அந்த கவுச்சி வாடை இல்லாமல் நல்லா அலசி எடுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சோண்டு புளி கரைசல் நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சோண்டு புளி போதும், ஏன்னா இந்த குழம்புல நம்ம மாங்காய் சேர்க்க போகிறோம். இந்த புளி கரைச்சலோட நம்ம கொஞ்சம் மிளகாய்த்தூள், மல்லித்தூள் ஒரு 4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கொஞ்சம் கல்லுப்பு, சிறிதளவு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கரைச்சி வச்சுக்கணும். புளிப்பு, உரப்பு, உப்பு எல்லாமே உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் சோம்பு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், கொஞ்சோண்டு வெங்காயம் ஒரு 4 பல், ஒரு தக்காளி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும். இப்போது நம்ம மீன் குழம்ப மண் சட்டியில் வைக்கிறோம், அதுதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சோம்பு சேர்த்துக்கணும். சீரகம், வெந்தயம் எல்லாம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அந்த வெந்தயம், சீரகம், சோம்பு எல்லாமே நல்லா அந்த ப்ரௌன் கலர் ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் ஒரு 5 பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு கை நிறைய சின்ன வெங்காயம் வந்து 2 நறுக்கி சேர்த்துக்கிறோம். மீன் குழம்புக்கு மெயினான உள்ள டேஸ்ட்டே நம்ம சேர்க்குற நல்லெண்ணெய், இந்த சின்ன வெங்காயம் தான். அதோட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் நம்ம அதை தக்காளி சேர்க்கணும். அது வரைக்கும் நல்லா கிளறி விடுங்க. மீன் குழம்புக்கு கொஞ்சம் எண்ணெய் நல்லா நிறையா விடணும். அப்போ தான் நல்லா வந்து டேஸ்ட்டாக வரும். இப்போ ஒரு 2 தக்காளி சேர்த்துக்கலாம்.
இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த தக்காளி நல்லா வேகணும். பாருங்க, பச்சை மிளகாய் நல்லா வெந்திருக்கு. பச்சை மிளகா வந்து அந்த கலரில் வரணும். இப்போ தக்காளி ஓரளவுக்கு நல்லா மசிச்சு வந்திருக்கு. இப்படி நல்லா இது பண்ணி விடுங்க, குத்தி குத்தி விட்டுங்க. இப்போ 2 பல்லு பூண்டை இடித்து போட்டுக்கலாம். 2 பூண்டு மட்டும் நம்ம இடித்து போட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போது நம்ம பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம்ல, சீரகம், சோம்பு, வெங்காயம், தக்காளிலாம் போட்டு, இப்போ அந்த பேஸ்ட்டை நம்ம சேர்க்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விடணும். அந்த அந்த பேஸ்ட்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா எண்ணெயில் வதக்கி விடுங்க. இப்போ நம்ம ஊற்றின எண்ணெய்னா எவ்வளோ அழகாக மேலே வந்திருக்கு பார்த்தீங்களா? இந்த மாதிரி இருக்கணும். நல்லா வேகட்டும். ஓரளவுக்கு இந்த பச்சை ஸ்மெல்லாம் போயிருக்கு. நல்லா கிளறி விடுங்க. இப்போது நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை வந்து நம்ம சேர்த்துடலாம். இப்போ அந்த புளி கரைச்சல் ஊற்றுறதுக்கு முன்னாடி ஒரு கரண்டியை வச்சு நல்லா கிண்டி விட்டு அதுக்கப்புறம் அதை சேருங்க. ஏன்னா நம்ம கரைச்சி வச்ச மிளகாத்தூள் எல்லாமே கீழே வந்துடும். அதனால் எல்லாரையும் புளியும் மிளகாத்தூள் எல்லாம் மிக்ஸ் பண்ணி அந்த கரைசலில் நம்ம இதை சேர்த்துக்கலாம். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி கொதிச்சு வரும்போது இதில் நம்ம மாங்காய் சேர்க்குறோம். மாங்காய் வந்து விருப்பம் உள்ளவங்க சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி இது ஆப்ஷனல் தான், விட்டுருங்க. ஒரு 5 பீஸ் மாங்காய் இதில் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போ இந்த மாங்காய் வந்து ஒரு நார்மல் பதத்துக்கு வந்திருக்கு. இப்போ இதோட மீன் வந்து இந்த மாதிரி நறுக்கியிருக்கோம், இதை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது மீன் உடையாத மாதிரி இந்த மாதிரி லைட்டாக கரண்டி வச்சு கொஞ்சம் மீன் அப்படியே உள்ள தள்ளி விட்டு கிண்டி விடணும். இப்போ மீன் எல்லாமே உள்ளே செட் ஆயிடுச்சு. இப்போ இது ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு மூடி வைப்போம். நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும் மீன் குழம்பு. இப்போ நம்ம ஊற்றின நல்லெண்ணெய் வந்து நல்லா மேலாப்பில் வந்துருச்சு.
ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மேலும் இது போல் டேஸ்டியான ரெசிபியை நம்ம சேனலில் பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.